டிசம்பர் 29. புனித தாமஸ் பெக்கெட். லண்டன் வானகரில் வாழ்ந்த கில்பர்ட் பெக்கெட் பிரான்ஸ் மெட்டில்டா பெற்றோருக்கு கிபி 1118 டிசம்பர் 21 பிறந்தார். தாமஸ் பெக்கெட் மெர்டோன் துறவு மடத்தில் ஆரம்ப கல்வியினை கற்ற தாமஸ், கான்டர்பரி பேராயர் தியோபல்டின் உதவியின் பேரில் குடியேற்ற சட்டம் மற்றும் திருச்சபை சட்டத்தில் பட்டம் பெற்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய தாமஸ் துறவற பயிற்சி பெற்று கிபி 1154 திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்றார். கிபி 1155 அரசர் 2 ஹென்ரியின் அரசவையில் முக்கிய பொறுப்பினை வகித்த திருத்தொண்டர் தாமஸ் பெக்கெட் கிபி 1162 குருவாகவும் அதற்கு அடுத்த நாள் கான்டர்பரி மறைமாவட்ட பேராயராகவும் அருட்பொழிவு செய்யப்பட்டார். அரசனால் அபகரிக்கப்பட்ட தன் மறைமாவட்ட சொத்துக்களை பெறுவதற்காக அரசரிடம் கோரிக்கை வைத்த பேராயர் தாமஸ், அரசன் ஹென்ரியின் நேர்மையற்ற ஆட்சியினை கடுமையாக எதிர்த்தார். அரசன் ஹென்ரியினால் தன் உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்து கொண்ட பேராயர் தாமஸ் கிபி 1164 பிரான்ஸ் நாட்டில் தஞ்சமடைய அரசர் 7 லூயிஸின் பாதுகாப்பில் வாழ்ந்தார். கிபி 1170 கான்டர்பரிக்கு திரும்பி தன் பணிகளை மேற்கொண்ட பேராயர் தாமஸ் பெக்கெட் கிபி 1170 டிசம்பர் 29 ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அரசன் ஹென்ரியால் படுகொலை செய்யப்பட்டார். திருச்சபையின் சொத்துக்களை கட்டி காத்து மக்களுக்கு இறைபணிகளைச் செய்த பேராயர் தாமஸ் பெக்கெட்டினை திருத்தந்தை 3 அலெக்சாண்டர் கிபி 1173 பிப்ரவரி 21 புனிதராக உயர்த்தி அருட்தந்தையர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித தாமஸ் பெக்கெட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், நம் மறை மாவட்டத்திலுள்ள அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.